ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள். இதுக்கு பேர் காரா மீன். இதை நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள். இதை இப்போது நல்லா அரிஞ்சு நான் கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம எப்படி அரிகிறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இப்படி போட்டு இதுக்கு தலை இருக்கணும், வாலும் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு. அவ்வளோதான். காராவை இப்படி தான் அரியணும். சட்டி சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிடுவோம், கொஞ்சமாக சோம்பு. இது கருகட்டும் கொஞ்ச நேரம். வெந்தயம் இப்படி வெடிக்கும் போதே நல்லா வாசம் வரும். குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ரெண்டையும் வதக்குவோம். ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த காரா சூப்பை மிளகு தண்ணி சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு தண்ணி. இதுக்கு பூண்டு சேர்க்கணும். உப்பானான்னு சொல்லுவாங்க, மிளகு தண்ணின்னு சொல்லுவாங்க. அடுத்து தக்காளி போட்டுருவோம். இதையும் நல்லா வதக்கணும். இப்போது இது குழம்பு கொதிக்க போகுது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 பூண்டு இருக்குது பாருங்கள். இந்த 2 பூண்டு பல்லையும் நம்ம லைட்டாக நச்சு அதில் சேர்த்துடலாம். இப்போ போட்டுடலாம். நம்ம இது கூட நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு மூடிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துடும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த காரா மீனை போடலாம். நல்லா வாசம் வருது திறக்கவுமே. ஆனால் நம்ம மீன் போடல, இப்போ போட்டுடலாம். இந்த காரா மீன் நீங்கள் இப்படி தான் அரியணும். வால் இருக்கணும், தலையும் இருக்கணும். வாலில் டேஸ்ட் இருக்கும், தலை உடஞ்சின்னா மீனும் பிஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ உப்பு போட்டுடலாம். இதை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரா சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும்.
அரை மூடி தேங்காய், நல்லா பெரிய தேங்காய் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன். பால், அதாவது தலைப்பால், இதை தான் யூஸ் பண்ணணும் நம்ம. இப்போ டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட் வரும். கொதிச்சிருச்சு, இந்த பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். ஒரு டைம் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடும், வேண்டான்னே சொல்லாது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு 10 வெந்தயம், ஒரு 10 சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது கொஞ்சம் கருகணும். எனக்கு இந்த தாளிக்கிற வாசத்தை விட இந்த குழம்பு வாசம் ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்களும் எப்போவாவது காரா வாங்குனீங்கன்னா இப்படி செஞ்சு பாருங்கள். காரா மீனுக்கு புளி ஊற்றக்கூடாது, மறந்து புளியை ஊற்றிடாதீங்க. இதுக்கு புளி ஊற்றக்கூடாது. இது புளி ஊற்றாமல் உப்பானோன்னு சொல்லுவாங்க, மிளகு தண்ணின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றது. இப்போ மூட நிமிடமா வேறு. இப்போ தாளிச்சதை ஊற்றி டக்குன்னு மூடிடணும். உள்ளே குழம்புல ஊற்றுனீங்கன்னா முதல்ல மூடிடுங்க, இல்லைன்னா வாசனை போயிடும், டேஸ்ட்டும் போயிடும். விட்டுரு.